வணக்கம் நேயர்களே, என் புதிய சுவை சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் இன்றைக்கி என் புதிய சுவை சேனலில் தக்காளி ரசம் எப்படி செய்கிறதுன்னு செய்து காட்ட போகிறேன். இந்த தக்காளி ரசத்தை நம்ம வீட்டில் வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், குழம்பே நம்ம எதிர்பார்க்க மாட்டோங்க. இந்த ரசத்தை போட்டே நம்ம சாப்பிட்ணுன்னு தோணும். அந்தளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். இதுவரையும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. சரி வாங்க, அருமையான சுவையில் இருக்கக்கூடிய அந்த தக்காளி ரசத்தை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் தக்காளி ரசத்துக்கு மீடியம் சைஸில் 4 பழுத்த தக்காளி எடுத்துருக்கேன். பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு 3 தக்காளி எடுத்துக்கோங்க. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக இந்த பாருங்கள், நான் இந்த அளவுக்கு புளியை எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். கரைச்சிட்டு இந்த திப்பியை எடுத்துட்டேன். வெறும் புளி தண்ணி மட்டும் தான் வச்சுருக்கேன். தக்காளி ரசம்ன்றதால் நம்ம புளியை அதிகம் சேர்க்கக்கூடாது. ஏன்னா தக்காளியோட டேஸ்ட்டும் அந்த ஃப்ளேவரும் தான் நமக்கு நல்லா தெரியணும். அதனால் புளியை ரொம்ப கம்மியாக போடுங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி கூட இப்போ அரைச்சோம் இல்லைங்களா, அந்த தக்காளி விழுதை சேர்த்துக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக மஞ்சப்பொடி, தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை தழை போட்டுட்டு நல்லா ஒரு முறை கலக்கிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம ரசத்தை தாளித்து விட்டுக்கலாம். இப்போ வானம் காஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. ரசத்துக்கு எப்போவுமே எண்ணெய் அதிகமாக ஊற்றவே கூடாதுங்க, கொஞ்சமாக தான் ஊற்றணும். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பயிரை போட்டுக்கலாம். கடுகு உளுத்தம்பயிறு பொரிஞ்சதும் ஒரு காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி வறுபட்டதும் நம்ம கரைச்சி வச்சுருக்க தக்காளி புளி கரைசலை சேர்த்துக்கலாம். இப்போ இது கொதிக்க ஆரம்பிக்கிட்டோம். அதுக்குள்ளே நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ரசப்பொடி தயார் பண்ணிக்கலாம். இப்போ ரசப்பொடிக்கு 1 ஸ்பூன் மிளகு, 1.25 ஸ்பூனு ஜீரகம். எப்பயுமேங்க ரசத்துக்கு மிளகை விட ஜீரகத்தை அதிகம் சேர்த்துக்கணும். அப்போ தான் ரசம் நல்லாயிருக்கும். இது கூட 1 ஸ்பூனு தனியா, 1 ஸ்பூன் துவரம்பயிறு, கொஞ்சமாக கொத்தமல்லி தழையோட தண்டை சேர்த்துப்போம். கொத்தமல்லி தழையை ரசம் கொதிக்கும் போது போட்டுக்கலாம். இப்போ தண்டை போட்டு நம்ம அரைச்சோம்னு வச்சுக்கோங்களேன், ரசமும் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இதை ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு 15 பல் பூண்டியும் இது கூட சேர்த்து ஒரு முறை அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா பூண்டு ரொம்ப அரைப்பட்டுறக்கூடாது. இப்போ நாம் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற ரசப்பொடியை வச்சு கூட இந்த தக்காளி ரசத்தை வைக்கலாம். ஆனால் நம்ம என்றைக்கோ ஒரு நாள் தான் பருப்பு ரசம் தக்காளி ரசம்னு வைப்போம் இல்லைங்களா, அதுக்கு நாம் அந்த நேரத்துக்கு நம்ம அரைச்சி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ரசம் நல்லா வாசனையாகவும் இருக்கும், நல்லா சுவையாகவும் இருக்குங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரசம் கொதிக்குதான்னு பார்க்கலாம். இப்போ ரசம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்க இந்த ரசப்பொடியை சேர்த்துக்கலாம். இது கூடயே கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம். எப்பயுமே ரசப்பொடியை அதிக நேரம் கொதிக்க விடக்கூடாது. சும்மா ஜஸ்ட்டு போட்ட உடனே அப்படியே இறக்கிடணும். இன்னும் எங்கள் பெரியம்மா வீட்டிலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ரசப்பொடியை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தக்காளியெல்லாம் கொதிக்க வச்சு ஊற்றிப்பாங்க. ஏன்னா ரசப்பொடியை கொதிக்க வைக்கக்கூடாது. அதிகம் கொதிக்க வச்சோம்னா கஷாயம் மாதிரி ஆகிடும், அது ரசம் மாதிரியே இருக்காது. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். இதே வானலில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை ஊற்றி இதிலே ஊற்றிடுவோம் இந்த ரசத்தில். இப்போ நம்மளுடைய அருமையான சுவையான தக்காளி ரசம் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செய்து சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இது மாதிரி வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.